வணக்கம். இப்போ வந்து கவுனி அரிசி பாயாசம், கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கருப்பு கவுனி அரிசி பாருங்க. இதுதான். இத நல்லா வந்து அம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அத தான் இப்ப பாயாசம் வைக்க போறோம். இப்போ வந்து தேவையான அளவு தேவையான அளவு பாருங்க. இத வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாவுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால வந்து இப்பயே போட்டுறேன். போட்டுட்டு கட்டி வராம நல்லா வந்து இதை கலக்கி விட்டுருணும். ரொம்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், வந்து கட்டி வராம நல்லா கரைச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு கட்டி அதில் பிறண்டு வராது. இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் தண்ணி சூடாயிருச்சுன்னா கட்டி அப்படியே ஒரு கட்டி கட்டியா அப்படியே திட்டு திட்டா இருக்கும். பாருங்க இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி கொஞ்சம் நல்லா தண்ணியாவே இருக்கணும். அப்பதான் வந்து 5 நிமிஷம் நல்லா வேகணும். அரிசி நல்லா வெந்தாதான் உங்களுக்கு நல்லா சா பாயசம் சாப்பிடும்போது நல்லா அந்த தென்படாம இருக்கும். அரிசி மாதிரி இந்த நைஸா இருந்தாலும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்படி நல்லா கட்டி இல்லாம இருக்கு பாருங்க. இப்ப வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடலாம் பாயசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம். கட்டி இல்லாம இதை வந்து விட்டுட்டும் அப்படியே போகக்கூடாது, கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து நம்ம கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம். பாயசம் செய்ய முடியலன்னா நம்ம வந்து கஞ்சியா போட்டு உப்பு கொஞ்சம் அப்படியே போட்டு சேர்த்து சாப்பிடலாம். இல்லை வந்து பாயசம் செய்யாம வெறுமையே சாப்பிட்றது இருந்தா கொஞ்சமா தேங்காய் திருவி போட்டு ஒரு சக்கரை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து இதுல வந்து உப்புமா கூட செய்யலாம். நல்லா வறுத்துட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக உடைச்சிடணும். ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பவுடர் அரைக்காம ஒரே சுத்து மிக்சியில் அப்படியே சுற்றிட்டு வெங்காயம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு அப்படி உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி உப்புமா செஞ்சுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக போல போல உப்புமா நல்லாயிருக்கும். அதோட வந்து இன்னொன்று பொங்கல் செய்யலாம். அதில் நல்லா சக்கரை பொங்கல் மாதிரி நம்ம வந்து இதை வந்து செஞ்சு காமிக்கலாம். கவுனி அரிசி பொங்கல் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரியே அதே ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து பச்சரிசிக்கு எப்படி பாசிப்பருப்பு நம்ம சேர்த்து பொங்கல் செய்வோம் பச்சரிசி பொங்கல், அதே மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வேக வச்சிடணும். இதே மாதிரி வறுத்துட்டு வேக வச்சிடணும். இது வந்து பவுடர் அரைக்க வேண்டியதில்லை, வறுத்துட்டு அப்படியே வேக வச்சுட்டா வெந்துடும். அது நல்லா அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், இந்த பொங்கல் போது வெல்லம் தான் பெரும்பாலும், வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாயசம் நெய் இதெல்லாம் வந்து சக்கரை பொங்கலுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா கருப்பு கவுனி அரிசி பொங்கல் அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய செய்யலாம் இதில். கருப்பு கவுனி அரிசியில் பாயசம், பொங்கல், அப்புறம் உப்புமா, இதெல்லாம் நல்லா எல்லாமே கஞ்சி, எல்லாத்துக்கும் நம்ம எது நம்மளுக்கு டேஸ்ட்டாக பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு எந்த இது தேவைப்படுதோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு சுகர் பேஷண்ட்லாம் பாயசம் சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இதை வந்து உப்புமா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து கஞ்சி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு போடாமல் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்க நல்லா 5 நிமிஷம் வேகும் போதே கொஞ்சம் நல்லா கட்டியாக வருது. இப்போ வந்து நமக்கு இது எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. அரிசி நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம எப்படி முழு அரிசி வந்து இருக்கும்போது நல்லா வேக வைப்போமோ அதே மாதிரி
இதை வந்து பவுடரா இருந்தாலும் நல்லா வேக வைக்கணும். அப்பதான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லது. பவுடர் இருக்கும்போது சீக்கிரம் வெந்துடும், இருந்தாலும் அது நல்லா வேக வைக்கணும். கொதிக்க விட்டாதான் நல்லா அந்த அரிசி நல்லா வேகும். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதில் பால் வந்து திக்காக காய்ச்சி வச்சிருக்கேன், நல்லா தண்ணி விடாம. அந்த பால் இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்கேன் அதில் நான். இப்போ இந்த காய்ச்சின பாலை இதில் சேர்த்துடுறேன். பாருங்க நல்லா இப்படி பாருங்க, நல்லா அப்படியே இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு. கொஞ்சம் ஆறுச்சுன்னா அது வந்து அப்படியே ரொம்ப கட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதில் எப்பவும் போல் பாயாசத்துக்கு தயார் பண்ணுறாப்புல முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் கொதிக்க வைக்காத அந்த பாலாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா ஒரு கொதி வந்த உடனே இதில் வந்து தூக்கி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா இது கொதிச்ச பால், அதனால இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டுருங்க. இப்போ வந்து கடைசியாக இதில் வந்து சேர்க்க போகிறது, அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுவோம் அந்த பாயாசத்துக்குள்ளது. இதை வந்து எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம், இனிப்பு. உங்களுக்கு இந்த நாட்டு சக்கரை வெல்லம் இல்லைன்னா சாதா சர்க்கரையை சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்டீங்கன்னா. நாட்டு சக்கரை இந்த மாதிரி வெல்லம் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கவுனி அரிசி பாயாசத்தில் அது உடம்புக்கு நல்லதுனால இதை வந்து இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா மருத்துவ குணமாக நல்லா ஒரு பாயாசம் குடிச்ச இது கிடைக்கும். நான் வந்து பிடிக்காதவங்க வந்து நீங்கள் சுகர்லாம் இல்லை, எப்போவுமே சர்க்கரை சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து எவ்வளோ லெவல் பார்த்துக்குங்க, அந்த லெவலில் கரெக்டாக போட்டுக்குங்க. இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்க. இதேமாதிரி நல்லா வந்து மண் இருக்கிறதா இருந்ததுன்னா வெல்லம், இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மண் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் விட்டுருங்க. தண்ணியில் விட்டு வடிகட்டி அப்புறம் ஊற்றுங்க. இப்போ வெல்லம் போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, அதிலே கரைஞ்சிரும். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டுடலாம். ரொம்ப அனல் வருது, அதனால் ஆஃப் பண்ணி வச்சவங்க திராட்சையை போட்டுறேன். கொஞ்சமாக ஆன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நெய் வந்து கொதிச்சாப்பில் இருந்தது, அதை ஆஃப் பண்ணேன். இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா அப்படியே பபிள்ஸ் வந்துச்சு. திராட்சை பாருங்கள் அப்படியே நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த முந்திரியை சேர்த்துறேன். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை இந்த பாயாசத்தில் சேர்த்துறேன். அடுத்தது ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஏலக்காய் தூள் இதில் போட்டுறேன். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
ஆனா வந்து ரொம்ப கெட்டியாகாம இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். நீங்க வந்து ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா அது வந்து களி சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைங்க நமக்கே சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பால் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. இல்லைன்னா தண்ணின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் அப்படியே சேர்த்துக்குங்க. அதை வந்து குடிக்கிற அளவுக்கு நல்ல பதத்தோடு இருக்கணும். எப்பயுமே பாயாசம் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் குடிக்க பிடிக்காது. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கவுனி பாயசமோ கவுனி அரிசி பாயசமோ அப்படிதான். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். ஏலக்காய் போட நல்ல வாசனை கமகமக்குது. பெரும்பாலும் இந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணுறவங்க பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. என்கிட்ட அதனால ஈஸியாக எல்லாருக்கும் உள்ளே போயிடுது. கொஞ்சம் மற்றதுன்னா அப்போ வேற மாதிரி கஞ்சி குடிக்கிறதுனா அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிடுவாங்க. இதுனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக குடிச்சிருவாங்க. பாருங்க, இதில் வந்து வேலாப்பில், செரி பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அதே மாதிரி இந்த பப்பாயா. சூப்பராக கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.